ஹலோ ஆல். ஐ ஹோப் உங்களுக்கு இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி ரொம்ப நல்லா போயிருக்கும். அப்படி தான் எனக்கும் நல்லா போயிடுச்சு. ஆம், இந்த vlog என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஃபோர் தேட் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் த பீப்புள் ஹூ ஹஸ் சப்போர்ட்டட் மீ. லைக் ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸே வந்து இட் ஹாஸ் ரீச்ட் 100 views and like I got 5 என்ன சொல்கிறது 5 likes. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி பிகாஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட 1 minute எவ்ரி ஒன்ஸ் டைம் இஸ் ஸோ ப்ரெஷியஸ். ஸோ உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி அந்த 1 minute எனக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிஃபோர் தேட் லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் யூ த வீடியோஸ் அண்ட் கிளிப்ஸ் தட் ஐ ஹவ். நான் வந்து என்னென்னலாம் வந்து இந்த விநாயகர் சதுர்த்தியில் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வித் ஸ்டார்டிங் வித் த ஃபர்ஸ்ட் ஒன் லைக் ஐ ஹேட் அ பிளான். சுண்டலும் அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டையும் பண்ணலாம். அது ரெண்டுமே எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இன் சென்ஸ் லைக் இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா கூட ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னோடய வீட்டில் நான் வந்து நான் பண்ணுற ஃபஸ்ட்டு பிள்ளையார் சதுர்த்தி அண்ட் ஃபஸ்ட்டு சாமிக்கு படைக்கிற படித்தது. ஸோ உங்களுக்கு அந்த கிளிப்ஸில் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் நைட்டே வந்து முந்தின நாள் நைட்டே வந்து என்ன மாதிரி லைக் பருப்பு எப்படி லைக் என்ன சுண்டலுக்காக என்னென்னலாம் மெஷர் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். பிகாஸ் எல்லாமே மெஷர்மெண்ட் தான். பிகாஸ் நாங்கள் 2 பேர் தான் எங்கள் வீட்டில் இருக்கோம். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நிறைய பண்ணக்கூடாது. பிகாஸ் இப்போ பிள்ளையார் காலையில் வந்து இங்கே முடிச்சுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு என் மாமியார் வீட்டுக்கு போவேன். ஸோ எனக்கு எங்கள் 2 பேருக்கும் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலேயும் வந்து வேர்க்கடலை, ஒயிட் சன்னா, அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன் சன்னா, அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நல்லா எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நைட்டே வந்து சோக் பண்ணி மூடி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு வந்து அதை கழுவிட்டு குக்கரில் போட்டு குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் இவ்வளோ நாள் எங்கள் அம்மா தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணும்போது லைக் இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதான் லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. என்னடா நம்ம எப்படி பண்ணுறோம், இவ்வளோ வருஷமாக அம்மா கூட இருந்துட்டு இப்போ சடனாக வந்து இதெல்லாம் பண்ணும்போது பட் இட் வாஸ் குட். லைக் நான் வந்து ஒரு விஷயம் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது இட் வென்ட் குட். அதுவும் இண்டக்ஷனில் ஸ்டவ்வில் வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து இன்னுமே எனக்கு வந்து ஒரு நல்ல சேலஞ்சிங்காக வந்துச்சு. அது நல்லாவும் வந்துருந்துச்சு. ஸோ சுண்டல் வெந்துட்ட உடனே இந்த மாதிரி தாளிப்பை வந்து கொட்டி விட்டுட்டு என்ன நான் தாளித்தேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அதுக்கப்புறமா வந்து இஞ்சி கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு, வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டில் இறக்குறச்ச வந்து ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் துருவினது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொழுக்கட்டைலாம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் முதல் வாட்டி. பிகாஸ் இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா எல்லாமே அம்மா, பாட்டி அவங்க பண்ணுறதால எனக்கு இதெல்லாம் வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் எதுவுமே ஒரு ஐடியா இல்லை. இவ்வளோ நாளாக எங்கள் அம்மா பண்ணுறத வச்சு நானே ஃபஸ்ட் டைம் பண்ணேன். ஸோ இட் வென்ட் குட், ப்ரிட்டி குட். கொஞ்சம் லைட்டாக வந்து ஃபஸ்ட் என்ன சொல்கிறது, லைட்டாக காஞ்சிச்சு. ஃபஸ்ட் ஓகே, ட்ரையல் தானே, ட்ரையல் மேக்கப் மேன் பர்ஃபெக்ட். அந்த மாதிரி தான் கொஞ்சமாக வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கப்பில் வந்து ஒரு 1/2 கப் அந்த பாக்கெட்டில் இருக்கிற அரிசி மாவை கொட்டிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு பிசைஞ்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டேன். லைக் இந்த கன்சிஸ்டன்சியில் கையில் எடுத்தோன்னா ஒட்டாமல் இருக்கிற மாதிரி வந்து எடுக்கணும். அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு பட் வந்து லைக் இவ்வளோ நாளாக அது வந்து நல்லா செம்ம சூடாக இருந்தது பிசையிறச்ச. அதுக்கப்புறம் கொஞ்சம் கழுவிட்டு திருப்பி கையை கழுவிட்டு அந்த மாதிரி செஞ்சிட்டோன்னே நல்லா லைக் அதுக்கப்புறம் சூடு ஆறிடுச்சு. நல்லா சாஃப்டாக மாவு நல்லா பிசைஞ்சு கடைசியில் இந்த பதத்துக்கு இப்படி லைக் தொட்டால் ஒன்றுமே வராத மாதிரி நல்லா அதுக்கப்புறம் அதுக்கு பூர்ணம் வைக்கிறதுக்கு எங்கள் அம்மா யூஸ்வலாக வந்து தேங்காய், ஒச்சக்கல்ல இல்லைன்னா வேர்க்கடலை அடித்து போடுவாங்க. ஸோ நான் இந்த வாட்டி வந்து உடச்சக்கல்ல, தேங்காய், அப்புறமா வெல்லம், இது 3 தான். அது நல்லா போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பூரணத்தை லைக் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி அச்சு வாங்கிட்டேன் நான் இந்த வாட்டி. லைக் எனக்கு அந்த ஷேப்லாம் வந்து ஒழுங்காக வராது. ஸோ அதனால் வந்து அச்சு வாங்கிட்டு மெதுவாக வந்து ஒன்றா ஒரு அச்சியாக, பிகாஸ் நாங்கள் 2 பேர்னால லைக் ஒரு குவான்டிட்டி கொஞ்சம் தான், ஒரு 5
கொழுக்கட்டை, கொஞ்சம் சுண்டல் அவ்வளோதான் வந்துச்சு. ஸோ என்ன பண்ணேன், அச்சில் வந்து எண்ணெய் லைட்டாக தடவிக்கிட்டு அதுக்கப்புறம் மாவை நல்லா அந்த மீன்வைல் வந்து நான் வந்து என்ன சொல்கிறது, பக்கத்தில் வந்து ஸ்டீமரும் வச்சுட்டேன். தண்ணி சூடானதுக்கப்புறம் கொழுக்கட்டை போடுறேன். ஒரு 10 மினிட்ஸில் லைக் 10 to 15 மினிட்ஸில் கொழுக்கட்டை வெந்துடும். ஸோ அதனால என்ன பண்ணேன், முதல்ல வந்து கொழுக்கட்டைக்கு அந்த அச்சில் வந்து எண்ணெய் தடவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு எடுத்து அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அது ஒழுங்காகவே வரல. பிகாஸ் இதுவும் எனக்கு அச்சில் பண்ணுறதும் புதுசு. இவ்வளோ நாளாக குட்டி குட்டியாக பால் பண்ணிவிட்டு அதில் வைப்பேன். அச்சில் பண்ணுறதும் புதுசுனால அச்சியும் எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஒழுங்காக வரல. ஸோ ஃபஸ்ட்டு அச்சில் வந்தது வந்து ஒழுங்காக இல்லை. அதுக்கப்புறம் செகண்டில் வந்தது வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். என்ன மிஸ்டேக் நான் அதில் பண்ணனோ அதை நான் பண்ணாமல் செகண்ட் இதில் வந்து கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே பூர்ணத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு அந்த நடுவில் வந்து அந்த பால் மாதிரி பண்ணிவிட்டு அந்த பூர்ணத்தை வச்சு மேலே மாவை பிசைஞ்சு விடணும். அதே மாதிரி ஃபஸ்ட் அச்சில் வந்து அந்த அளவுக்கு வரல, நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் போக போக அச்சில் வரும்போது ஒழுங்காக வந்துடுச்சு. டேஸ் லேர்னிங் என்னென்னு பார்த்துட்டு மூவ் ஆன். அதனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. புது வீடு, புது ஜனங்க, புது மக்கள், புது என்விரான்மெண்ட், புது சரௌண்டிங் எல்லாமே புதுசு. ஸோ ஒரு ஸ்டேஜில் ஒரு அடாப்ஷன் பண்ணிகிட்டே போகணும். தட் வாஸ் அ லெசன் ஐ ஹவ் லேர்ன் டுடே. தட்ஸ் வாஸ் நாட் அ லெசன், லைக் எவ்ரி டே ஐ கீப் ஆன் லேர்னிங் சம்திங் இன் எஸ். ஸோ இன்றைக்கி இந்த லெசன் லேர்ன் பண்ணேன். லைஃப் ஹஸ் டு மூவ் ஆன். ஸோ இதை பார்த்திங்கன்னா செகண்ட் ஆட்சியில் வந்து லைக் ஒழுங்காக வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டில் பண்ணதை விட செகண்ட் வந்து எந்த மாதிரி வந்து எவ்வளோ மாவு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இட் வாஸ் ஃபைனல் அவுட்புட். இது தான் அது. இவ்வளோ தான் வந்துச்சு எனக்கு அந்த மாவில், லைக் 1/2 பாக்கெட் ஆஃப் அரிசி மாவில். ஸோ அதில் எல்லாமே பிடிச்சி வச்சுக்கிட்டு அதை தான் சொன்னேன்ல, மீன்மேல் வந்து நான் அடுப்பை வந்து ஹீட் பண்ணி வச்சுருந்தேன் ஸ்டீமர். ஸோ அதனால் வந்து ஒன்றா எடுத்து பக்கத்தில் அந்த இதுக்குள்ளேயும் நான் வந்து எண்ணெய் தடவி தான் வச்சேன். பிகாஸ் இதுவும் ஃபஸ்ட் டைம் அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு பயம் ஒட்டிக்கிச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து எண்ணெய் தடவிட்டு ஒன்றா எடுத்து வச்சுட்டு இருந்தேன். மீன்வேல் லைக் நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோடய கொழுக்கட்டை. நானும் வந்து நல்லா இருக்காது, ஏதோ ஒரு மாதிரி இருக்கும், பட் இட் வாஸ் லைக் நல்லா இருந்துச்சு. ஐ என்ஜாய். லைக் எனக்கு கொடுத்தவங்கெல்லாம் அது பார்க்கவும் அப்பியரன்ஸும் நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சாமிக்கு வந்து மா இலை வந்து கொழுக்கட்டை சுண்டெல்லாம் வாசலுக்கு மா இலை வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் மா இலை வந்து வீட்டு வாசலில் இது பண்ணுறதுக்கு மா இலை இது பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து சாமி பின்னாடி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தெர்மாக்கோலை கட் பண்ணிவிட்டு பூவை இன்சர்ட் பண்ணி அந்த பேக்ரவுண்டில் வந்து இந்த செட்டப்பில் வச்சு சாமி பின்னாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணி சும்மா வந்து டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து அதுக்கப்புறம் டெக்கரேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து போய் பிள்ளையார் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையாரை வாங்கிட்டு வந்தோம். இதுதான் வந்து பஜார், எங்கள் ஏரியாவோட பஜார். ஸோ எவ்வளோ பேர் தெரியுமா, ஃபுல்லாக வந்து ஜனங்க வந்து எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ ரஷ்ஷு. ஒரு பொருள் யூஸ்வலாக வாங்கிட்டு வரணும் ஒரு 20 மினிட்ஸ் அப்படி வந்துடலாம். ஆனால் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா இட் டுக் மீ லைக் 1/2 an hour. ஒரு கடையாக ஏறி இறங்கி ஜனங்களை தள்ளி விட்டு அதை பார்க்குறது, அவங்கக்கிட்ட இந்த பொம்மை நல்லாயிருக்கா, அந்த பொம்மை பிள்ளையார் நல்லாயிருக்கா, இந்த பிள்ளையார் நல்லாயிருக்கான்னு பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு பிள்ளையார் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு ஃபைனல் டெக்கரேஷனாக எடுத்து டெக்கரேஷன் பண்ணி இதுதான் நம்ம வீட்டு பிள்ளையார் இந்த வருஷத்துக்கு. நெக்ஸ்ட் வருஷம் வந்து இதை விட நல்ல பெரிய பிள்ளையாராக வாங்கி இன்னும் நிறைய டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறமா வந்து எல்லாரையுமே கூப்பிடணும், வீட்டில் வந்து எல்லாரும் பெரிய கிராண்டாக பண்ணணும்னு ஒரு ஆசை. ஹோப் எவ்ரி ஒன்ஸ் லைஃப் சேஞ்ச் அண்ட் be positive. And then எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் வீட்டில் வந்து பிள்ளையாரை நல்லா டெக்கரேஷன் பண்ணிவிட்டு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க என்னை பார்க்கறதுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கும் நல்லபடியாக போயிருக்கோம். அண்ட் ஐ தேங்க் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் மீ அண்ட் மே த காட் பிளஸ் எவ்ரி ஒன் அண்ட் பி ஹாப்பி. பை.